அதை வேடிக்கை பார்க்க போயிருக்காரு. ஆய்வு பண்ணலாம் போகல அவரு. அவருக்கு வீட்டுல வேலை இல்ல, செக்ரட்டரியேட்ல வேலை இல்ல, எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல வந்து போர் அடிக்குது, அவ்வளவுதான் போர் அடிக்க வந்து வேடிக்கை பார்க்க வந்தவர் தான் அவரு. இதெல்லாம் அவர் எதுக்கு போறதுன்னா அவரோட பிஜிஎம் போட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிறது வேணா உதவும். தமிழ்நாடு வந்து திமுக மாதிரியான கட்சிகள் இருக்கும் பொழுது 100 அடி முன்னாடி போகும். தாவேக அதிமுக வந்தா 200 அடி பின்னாடி போகும். ஆளுநர் ஆட்சி வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தவங்க சொன்னாங்க. இடதுசாரிகளும் நான் திரும்ப வரணும். இப்ப ஆளுநர் ஆட்சி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் கஷ்டப்பட்டேன்னாப்ல எந்த இடத்துல கஷ்டப்பட்டாப்ல விஜய்? எந்த இடத்துல கஷ்டப்பட்டாப்ல? எந்த இடத்துல இருந்து ஒரு அரசியலுக்கு வந்தாப்ல? திமுகவை தவிர இங்க அரசியலுக்கு வந்தவங்க எல்லாருமே பேட்ச் ஒர்க் பண்ண வந்தவங்க தான். எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடியாவது பேட்ச் ஒர்க்காவது பண்ணாங்க. இவரு என்ன அதை கூட ஆரம்பிக்கலங்கிறதா விஷயம். உங்க ஒய்ஃபும் நீங்க உங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து கார்பெண்டர் வேலையும் வெள்ளாங்கெல்லாம் போய் பாருங்க. டிமாண்ட் அவ்வளவுதானே. அப்புறம் எதுக்கு அமைச்சரா நீங்க ஏடிஎம்கே, தாவேகா, சீமான் என்ன சொல்றாங்கன்னா நீட்டை ஒழிக்க முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற அவநம்பிக்கையோட இருக்கிற ஆட்கள். அவங்க கிட்ட அதிகாரம் வந்தாலும் அதான் பண்ணுவாங்க. டெல்லி எடுத்து பேசுறதுக்கே திராணி கிடையாது. இன்னொன்னு அவங்களா பேசுறதுக்கே திராணி கிடையாது. நான் வந்து அடிமட்டத்துல யாரு இருக்கானோ அவனுக்கு சேர்த்து யோசிப்பேன். அதுல இருந்து மேல வர்றான்ல அவன் வந்துகிட்டே இருப்பான். எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா, எல்லாரும் லாயர் ஆயிட்டா, எல்லாரும் அதுவாயிட்டா, எல்லாரும் இதுவாயிட்டா என்ன ஆகும்? சமுதாயம் நல்ல சமுதாயம் ஆயிடும். நாமளும் நெதர்லாந்து மாதிரி ஆயிடுவோம். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் தோழர் சத்யா இருக்காரு. அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கிடைச்சிடும். தோழர் வணக்கம். தோழர், தமிழ்நாட்டோட அரசியல் நிகழ்வுகள், நீட் போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. முதல்வருடைய மெட்ரோ பயணங்கள் பெரும் அளவில் விளம்பரப்படுத்தப்படுது. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? விளம்பரப்படுத்தப்படுது, அவ்வளவுதான் அதுல இருக்குது. அதுக்கு மேல ஒன்னும் இருக்கிறதா எனக்கு தெரியல. எதை பாக்குறதுக்கு போனாரு அவரு இனிஷியேட் பண்ணது. அது அவர் இனிஷியேட் பண்ணது அந்த திட்டம் சொல்லிக்கிறாங்க. தாவேக்கால அப்படிலாம் இல்ல. இப்ப இது வரைக்கும் அவர் புது திட்டத்தை எதுவுமே இனிஷியேட் பண்ணவே இல்லை. இது வந்து போன ஆட்சியில அமல்படுத்தப்பட்ட திட்டம், வேலை நடக்கிற திட்டம். அதை வேடிக்கை பார்க்க போயிருக்காரு. ஆய்வு பண்ணலாம் போகல அவரு. அவருக்கு வீட்டுல வேலை இல்ல, செக்ரட்டரியேட்ல வேலை இல்ல, எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல வந்து போர் அடிக்குது, அவ்வளவுதான் போர் அடிக்க வந்து வேடிக்கை பார்க்க வந்தவர் தான் அவரு. அவர் வேலை பார்க்க வந்தவர் இல்ல. இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போனது ஸ்டாலின் அவர்கள். அதனால இதெல்லாம் வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்காரு ஒழிய ஆய்வு செய்யறதுக்குலாம் அது இன்னும் ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன பெரிய இன்ஸ்பெக்டர், அவர் என்ன பெரிய பிஹெச்டி, அவர் வந்து எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு போனாலும் சொல்லுங்க. ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் வந்து பார்த்தாருன்னா அது இன்ஸ்பெக்ஷன், அது ஆய்வு. இவர் வந்து என்ன ஆய்வு பண்ண போறாரு? வேடிக்கை பார்க்க வந்தவர், அவ்வளவுதான். ஒண்ணுமே தெரியாது. இந்த திட்டத்தை தலை தெரியுமா, காலு தெரியுமா, வாழு தெரியுமா, ஒவ்வொரு திட்டத்தோட பத்தி ஏதாவது தெரியுமா அவருக்கு? டிக்கெட் எடுத்து போன ஒருத்தர் அங்க போய் நின்று கைடு தெரியுமா? ஒண்ணும் இல்ல, இவர் வேடிக்கை பார்க்க போவாரு. அங்க டூரிஸ்ட் கைடு மாதிரி யாராவது ஆபீசர் இருப்பாங்க. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒவ்வொருத்தையும். இது இப்படி சார், இது இப்படி சார் அப்படின்னு இன்னும் அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். இதெல்லாம் அவர் எதுக்கு போறதுன்னா அவரோட பிஜிஎம் போட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிறது வேணா உதவும். நேற்று போய் நான் சொல்றேன், இப்ப நேற்று போய் ஆய்வு பண்ணார்ல, அங்க நின்று அந்த ஏதோ அவசரமா நின்று பார்த்தாருன்னு, அந்த விஷுவலுக்கு எந்த பிஜிஎம் கரெக்டா இருக்கும்னா படைப்பாளர் வெற்றி கொடி கட்டு சாங் இருக்குல்ல, அந்த பிஜிஎம் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதை போட்டு இறங்குனீங்கன்னா அது பக்காவா இருக்கும். அவர் இப்படி இப்படி கையாட்ட, ஆபீசர் இப்படி இப்படி விளக்க, அதுக்கு வந்து அது கரெக்டா இருக்கும். தோழர், இவர் இப்படி வெட்டி சீன் போட்டுருக்க இந்த சூழல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே பின்னுக்கு தள்ளப்பட்டு அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து நம்ம எல்லாம் சொன்னதுதான். இதுதான் நம்ம வந்து கத்திக்கிட்டு இருந்தது. இப்ப திமுக இல்லாத வேற ஏதாவது கட்சிகள் வந்தா இது வந்து தாவேக்கான்னு இல்ல, திமுக தவிர எந்த கட்சிகள் வந்தாலும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். தாவேக்காவும் அப்படிதான். நம்ம இதுக்கெல்லாம் தான் அடிச்சுக்கிறது. இதெல்லாம் போயிடுங்க, இதெல்லாம் தெரியாதுங்க, உங்களுக்கு சொல்றதை கேளுங்க. இப்போ என்ன சொல்றது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய உரிமை, இதெல்லாம் என்ன விஷயம்னு, என்ன அடிப்படையில கொண்டு வரப்பட்டது, கலைஞர் ஒவ்வொன்றத்தையும் எதுக்கு வந்து பார்த்து செஞ்சாரு அப்படிங்கிற எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம இருக்கிறதோட அரசியலோட விளைவுதான் இது. அரசியல் பயம் அடுத்தாத அந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட பொறுப்பின்மை தன்மை தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது. இது ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விஷயம் கிடையாது. ஏதோ இவங்க எல்லாமே சின்ன சின்னதான் நினைக்கிறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய அரசியல் இருக்குது. வந்து சின்ன விஷயம் தானே, என்ன பாட்டு போறது தானே, இருந்துட்டு போகுது, என்ன முதல்ல பண்ணாங்க, மூணாவது தானே, அது என்ன விஷயம், பாடுறாங்கல்ல. இப்ப எனக்கெல்லாம் இப்ப எப்படி இருக்குன்னா ஒரு கட்டத்துக்கு மேல தமிழ் தாய் வாழ்த்துங்கிறத பாடுறாங்கல்ல,
அது வரைக்கும் சந்தோஷம். இல்ல அந்த அளவுக்கு நார்மலைஸா நம்மள பண்ணிடுவாங்களோன்றது. ஆமா, அவ்வளவுதானே. இப்போ இதெல்லாம் நான் எப்படி பாக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ தமிழ்நாடு வந்து திமுக மாதிரியான கட்சிகள் இருக்கும் பொழுது 100 அடி முன்னாடி போகும். ஓகேங்களா? தாவேக்கா அதிமுக வந்தா 200 அடி பின்னாடி போகும். இந்த முன்னாடி பின்னாடி விளையாட்டு பண்றாங்களா, இதுதான் அவங்க வேலையா இருக்குது. இவங்க எல்லாத்தையும் வந்து நார்மலைஸ் பண்ணி விட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாசிசத்தோட வேலை என்னன்னா இதுதான். இப்போ ஆளுநர் ஆட்சி வந்தா என்ன ஆகும் அப்படின்னு, ஆளுநர் ஆட்சி வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தவங்க சொன்னாங்க, இடதுசாரிகளும் ஆனா திருமாவளவன். இப்ப ஆளுநர் ஆட்சி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆளுநர் வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு, ஒரு வைஸ் சான்சலர் அது வந்து ஓப்பனா அக்செப்ட் பண்றாரு. இதுல முதல்வரோட ரோல் என்ன, தமிழ்நாட்டோட ரோல் என்ன, அமைச்சரோட ரோல் என்னங்கிறது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குது. கேட்டா பதவி பட்டம் வாங்க வேண்டிய தலைமை காவலர், ஐ மீன் டிஜிபி வந்து போகல, மகேஷ்குமார் அகர்வாலா அவரு போகல, உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் கலந்துக்கல. இதெல்லாம் தான் இவங்க பண்ண போராட்டமா. இதை எதிர்த்து கேட்க வேண்டிய நீங்க போகாம இருக்கிறது எப்படி சரியா இருக்கும்? எதிர்த்து அறிக்கை விடுங்க, வழக்கு போடுங்க, எதிர்த்து பேசுங்க. முதல்ல நடந்திருக்கே கூடாது முதல்ல. இல்ல அதான் ஒரு மடாதிபதி தமிழ் தாய் வாழ்த்துக்கு எழுந்து மரியாதை கொடுக்காத அப்போ வந்துட்டு பார்த்தா தமிழ்நாடே கொந்தளிச்சப்போ அவங்க கோர்ட்ல போய் கேள்வி கேட்டாங்க. தமிழ்நாடெல்லாம் கொந்தளிக்கல, அப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் கொந்தளிச்சாங்க. அதான் வந்துட்டு அப்படி கொந்தளிச்சப்போ என்ன ஆயிருந்ததுனாக்கா கோர்ட்ல அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னாக்கா, தமிழ் தாய் வாழ்த்துக்கு எழுந்துச்சு வைக்கிறது கட்டாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க. சட்டமான்னு சொல்லி கேள்வி கேட்டோன்னே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து முதல்ல அந்த வேலையை செஞ்சார், தமிழ் தாய் வாழ்த்துக்கு சட்டமே ஏற்றினாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மொழிக்கான மரியாதை வந்து மீட்டு எடுக்கணும், நம்மளுடைய உரிமை விட்டு சொல்லிட்டு போராடின ஒரு ஆட்சி இந்த இடத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களோட ஐடிவிங்க தான் அறிக்கையே கொடுக்குற நிலைமைக்கு வந்து போயிருக்காங்க. இப்ப விஷயம் வந்துட்டு வெளியே வந்துட்டு சான்ஸ்ல வந்துட்டு இதை நான் செய்யலினாக்கா என் வேலை போகலாம், என் மேல எந்த நடவடிக்கை வேணா எடுப்பாங்க, நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்ல. அது கூட ஏதாவது ஒண்ணு பண்ணி நிறுத்துங்க, அவரோட குரல் இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி இதை மாத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அரசு வந்துட்டு அதை கண்டுக்கவே இல்லை, இயக்கங்கள் கண்டிச்சு அறிக்கை விடுறாங்க. அரசு வந்து மௌனமா வந்து கடைசி நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கம்பு சுத்துறாங்க. எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல அதான் இது வந்து இவங்களுக்கு வந்து வீம்புக்குன்னு அமைச்சரானவங்க தான். இப்ப நேற்று நான் ரஜினியோட வீடியோ ஒண்ணு பார்த்தேன், அழகு பாக்குறது, பதவியில உட்கார வச்சு அழகு பாக்குறது. இப்போ என்ன சொல்றது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய உரிமை, இல்ல என்ன விஷயம்னு, என்ன அடிப்படையில கொண்டு வரப்பட்டது, கலைஞர் ஒவ்வொன்றத்தையும் எதுக்கு வந்து பார்த்து பார்த்து செஞ்சாரு அப்படிங்கிற எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம இருக்கிறதோட அரசியலோட விளைவுதான் இது. அரசியல் பயம் மடுத்தாத அந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல வந்தவர், அதனால இவருக்கு மக்கள் மேல எந்த கான்சியஸோ மாநில உரிமையான என்ன உரிமைனா முதல்ல என்னன்னு தெரியாது அவருக்கு. அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு தேவை இருக்கணும், அரசியலுக்கான தேவை இருக்கணும். கலைஞர் வந்ததாகவோ அல்லது வந்து அண்ணா வந்தப்பயோ இல்ல இன்னும் பிற தலைவர்கள் எல்லாருமே பர்சனலா அவங்க லைஃப்ல வந்து ஒரு இன்டென்ஷன் இருக்க போய் தான் அரசியலுக்கு வருவாங்க. அரசியலுக்கான தேவை இருக்கும். இப்போ நான் கஷ்டப்பட்டேன்னாப்புல எந்த இடத்துல கஷ்டப்பட்டாப்புல விஜய், எந்த இடத்துல கஷ்டப்பட்டாப்புல, எந்த இடத்துல இருந்து ஒரு அரசியலுக்கு வந்தாப்புல அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதுதான் அந்த அரசியலுக்கான தேவையா இருக்குது. உன்னை வந்து ஒருத்தவங்க வந்து மூஞ்சி சரியில்லை, இதெல்லாம் சினிமா, இதெல்லாம் ஒரு மூஞ்சா வியாபாரம் மூஞ்சின்னு ஒரு புக் எழுதணும் அப்படிங்கறத நம்ம விஜயை பத்தி கேள்விப்பட்ட ஒரு விமர்சனம். சரி, அந்த விமர்சனத்துக்காக வேலை செய்றீங்களா நீங்க? அந்த மாதிரி என்ன எழுதிட்டாங்க, அதனால நான் வெகுண்டு நடிகன் ஆயிட்டேன். இன்னைக்கும் அதான் சொல்றாப்ல, இன்னைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல. ஆமா, விமர்சனம் பண்ணாங்களா, அதுக்கு நீங்க நடிகன் ஆயிட்டீங்க, கரெக்ட். எதுக்காக நீங்க அரசியல் தானீங்க? அப்படிப்பட்ட விமர்சனத்துக்கு நீங்க ப்ரூவ் பண்ணி ஓகே பெரிய நடிகன் ஆயிட்டீங்க. வியாபாரம் ஆகிற மூஞ்சிய நீங்க வந்து 100 கோடிக்கு வியாபாரம் ஆகிற மூஞ்சிய மாத்திட்டீங்க, சக்சஸ். அரசியல்ல நீங்க என்ன அவமானப்பட்டீங்க, அரசியலுக்கான தேவை என்ன இருக்கு, எதுக்காக நீங்க அரசியல்வாதியா ஆனீங்க, முதலமைச்சர் ஆக வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதெல்லாம் தாண்டி விஜய் மாதிரியோ திமுகவை தவிர கலைஞரை தவிர இங்க அரசியலுக்கு வந்தவங்க எல்லாருமே பேட்ச் ஒர்க் பண்ண வந்தவங்க தான். அவ்வளவுதான். கலைஞர் வந்து 69 இருந்து 75 வரைக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு பேசிஸ் போட்டு வச்சார்ல, அதை வச்சுட்டு 13 வருஷம் பேட்ச் ஒர்க் பார்த்தாரு எம்ஜிஆர். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தார்ல, அதை வச்சு பேட்ச் ஒர்க் பார்த்தாங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் வந்து இருந்தார்ல, அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் பார்த்தவர் இப்ப எடப்பாடி பழனிசாமி. இப்ப பேட்ச் ஒர்க் பார்க்க விஜய் வந்திருக்காரு. பேட்ச் ஒர்க்னா என்னன்னா, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் 11 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் 14 வருஷம் 15 வருஷம் 16 வருஷம் 17 வருஷம் 18 வருஷம் 19 வருஷம் 20 வருஷம் 21 வருஷம் 22 வருஷம் 23 வருஷம் 24 வருஷம் 25 வருஷம் 26 வருஷம் 27 வருஷம் 28 வருஷம் 29 வருஷம் 30 வருஷம் 31 வருஷம் 32 வருஷம் 33 வருஷம் 34 வருஷம் 35 வருஷம் 36 வருஷம் 37 வருஷம் 38 வருஷம் 39 வருஷம் 40 வருஷம் 41 வருஷம் 42 வருஷம் 43 வருஷம் 44 வருஷம் 45 வருஷம் 46 வருஷம் 47 வருஷம் 48 வருஷம் 49 வருஷம் 50 வருஷம் 51 வருஷம் 52 வருஷம் 53 வருஷம் 54 வருஷம் 55 வருஷம் 56 வருஷம் 57 வருஷம் 58 வருஷம் 59 வருஷம்
திமுக வந்து ஒட்டுமொத்தமா அந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்றதுக்கு என்னென்ன வேலையோ அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடிப்படை சிஸ்டத்தை இன்ச் பை இன்ச்சா நவுத்துவாங்க. அதை வச்சுட்டு போயிடுவாங்க. பின்னாடி வர எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக விட்டுட்டு போன சின்ன சின்ன தவறுகள், அல்லது சின்ன சின்ன தவறு கூட வச்சுக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வேலைகள், அங்கங்க இட்ஸ் அண்ட் பட்ஸ், இந்த வேலையெல்லாம் வந்து இவங்க பார்த்துட்டு, ஆஹா நான் செஞ்சுட்டேன், ஆஹா நான் மாத்திட்டேன். இல்ல மத்தவங்களா பேட்ச் ஒர்க் பார்க்க வந்தவங்க தானே அவங்க. இல்ல மத்த 2 பேரும் பேட்ச் ஒர்க் பார்த்தா எடுத்துக்கலாம். ஆனா விஜயோட பேட்ச் ஒர்க் பாக்குற பேர்ல இருக்க டெமாலிஷ் பண்றாரோ. அதேதான் நீ சொல்றது கரெக்ட். அவர் அந்த ஒர்க்கும் கூட பண்ணல. எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடியாவது பேட்ச் ஒர்க்காவது பண்ணாங்க. இவரு என்ன அதை கூட ஆரம்பிக்கலங்கிறதா விஷயம். அவங்களாவது பேட்ச் ஒர்க்னு ஒண்ணு பார்த்தாங்க. விஜய் இன்னும் எதுவுமே பண்ணல. இதுவரைக்கும் பண்ண அந்த திராவிட அந்த லெகசியை வச்சுக்கிட்டு ஜாலியா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாப்ல. எந்த தேவையும் எந்த நிர்பந்தமும் விஜய்க்கு ஏற்படவே இல்லை. ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கண்டுக்கவே இல்லை. எதையும் கண்டுகொள்ளாத, தங்கள் வாழ்க்கை மீது எந்த அக்கறையும் கொள்ளாத அந்த பொலிட்டிக்கல் தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க விஜய. அதே மாதிரி எண்ணம் கொண்ட விஜய் தான் இவரும். எந்த தேவையும் இல்லை, எந்த நிர்பந்தமும் இல்லை, எந்த பொறுப்பும் கிடையாத ஒரு பொலிட்டிக்கல், எந்த என்ன சொல்ற இதன் மேலேயும் எந்த போக்கஸும் கிடையாது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு. தான் மேல எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. விரக்தியின் வெளிப்பாட்டில் உள்ளவர்கள் தான் பொலிட்டிக்கல். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்கள்ட்ட எந்த கருத்துமே கிடையாது. அப்படியும் இருக்கலாம். இப்படி சாமியார் மனநிலை கொண்டவர்கள் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பீப்புள். அந்த சாமியார் மனநிலை கொண்ட பொலிட்டிக்கல் பீப்புள் கொண்டு வந்த ஒரு தலைவர் தான் இந்த விஜய். அதனால அவருமே அப்படிதான் இருப்பாரு. எதன் மீது விருப்பு வெறுப்பு இல்லாம ஒரு சாமியார் மாதிரி, ஒரு என்ன சொல்றது, அந்த மாதிரியான ஒரு பீப்புள் தான் விஜய். சோ அவங்க இந்த பொலிட்டிக்கல் பீப்புள் தன்னோட வாழ்க்கையில எப்படி வந்து இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் விஜய் இருப்பாப்புல. அதன் போக்குல தான் இனிமே தமிழ்நாடு போகும். அதான் தொடர். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் வந்து போராடி ஒவ்வொரு உரிமையும் சாமானிய மக்களுக்காக நிலைநிறுத்தி வச்சிருக்க இந்த சூழல்ல முக்கியமா கல்வி உரிமையை வந்துட்டு காப்பாத்தி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 ஜெனரேஷன் வந்து கல்வியில வந்து முன்னேற்றிட்டு வந்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பு நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் வந்து சொல்றாரு, இன்ஜினியரிங்கும் டாக்டர் மட்டும்தான் படிப்பா, கார்பெண்டர் வேலையெல்லாம் யார் பாப்பா, இது பிளம்பர் வேலையை யார் பாப்பா, இதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. தான் பார்க்கணும். யார் சொன்னது? யார் சொன்னது? அவரும் அவர் பிள்ளையும் போயிட்டு முதல்ல இந்த ரிசைன் பண்ணிட்டு, இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு, அவர் பிள்ளையும் அவர் குடும்பமும், அவர் குடும்பத்துக்கு எதுக்கு அப்புறம் அமைச்சர் வேலை, அவர் குடும்பத்துக்கு எதுக்கு அந்த டீச்சர் வேலை, ஒய்ஃபுக்கு, உங்க ஒய்ஃபும் நீங்க உங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து கார்பெண்டர் வேலையும், இன்னொன்னு என்ன சொன்னாரு, பிளம்பர் வேலை, அங்கெல்லாம் போய் பாருங்க, டிமாண்ட் அவ்வளவுதானே. அப்புறம் எதுக்கு அமைச்சரா நீங்க அப்புறம் எதுக்கு ஐடி விங்ல இருந்தீங்க, போய் பிளம்பர் வேலை பார்க்க வேண்டியதானே. என்ன யாரு காதுல பூ சுத்துறதெல்லாம் இத சீமான் தானா? நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க மேல அவநம்பிக்கைங்க. திமுக மாதிரியான சில இடதுசாரிகள் கட்சிகள் தவிர வேற யாருமே நீட்டை ஒழிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. அந்த வேற யாருக்குமே கிடையாது. அதிமுகவும் நீட்டு ஒழிப்புன்னு பேசுறது கிடையாது, தாவேக்காவும் பேச. ஏன்னா அவங்களுக்கு விரக்தி, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை நம்ம நீட்டை ஒழிக்க முடியுங்கிற நம்பிக்கை. நீட்டு ஒழிப்புன்னு ரொம்ப சாலிடா பேசுறது சில கட்சிகள் தான். அதன் அடிப்படையில பேசுறது தாவேக்கா என்ன சொல்றதுன்னா, அதெல்லாம் செய்ய முடியாதுங்க, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, நீ எதுக்கு வந்த, உன்னை யாருங்க கேட்டு, இது சொல்றதுதான் அவ்வளவு தூரம் இந்த கிளம்பி வந்தியா, இந்த அதிகாரம் இன்னும் கொஞ்ச நாள். இப்போ இதெல்லாம் சீமான், உதாரணத்துக்கு சீமான் ஏடிஎம்கே, தாவேக்கா, இவங்க எல்லாம் நம்ம RSS பிள்ளைகள், பிஜேபி பி டீம்னு சொல்லணும்னா, பிஜேபி நீட் வேணுங்குது. ஏடிஎம்கே, தாவேக்கா, சீமான் என்ன சொல்றாங்கன்னா, நீட்டை ஒழிக்க முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற அவநம்பிக்கையோட இருக்கிற ஆட்கள். அவங்க கிட்ட அதிகாரம் வந்தாலும் அதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டெல்லி எதிர்த்து சண்டை போடுறதுக்கு திராணி கிடையாது, டெல்லி எதிர்த்து பேசுறதுக்கே திராணி கிடையாது. இன்னொன்னு அவங்களா பேசுறதுக்கே திராணி கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் அதான் சொல்றேன், விளையாட்டுத்தனமானது. அரசியலுங்கிறது அவங்களுக்கு வந்து பேஷன், அரசியலுங்கிறது பேஷன். அவங்களுக்கு வந்து சர்வீஸோ வேலையோ கிடையாது. திமுக மாதிரியான கட்சிகளுக்கு இது வந்து பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி, இது வேலை, இது ப்ரொஃபஷன். பேஷன்ல வந்து நம்ம வந்து விருப்பம் வெறுப்பெல்லாம் பார்க்க மாட்டோம். அந்த பதவியில போய் உட்கார்ந்துட்டா போதும், அதோட எனக்கு வேலை முடிஞ்சுது
அப்படிங்கிறத பேஷன்ல உள்ளவங்க எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப நீட் ஒழிப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது தான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம், நீட் இவங்களால ஒழிக்க முடியாத திமுக சொன்னது என்னன்னாக்கா, நாங்க எங்களுக்கு ரகசியம் தெரியும், அதனால நாங்க நீட்டை ஒழிச்சு காட்டிடுவோம்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து 5 வருஷமே இவங்க செய்யல. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து நீட் நடந்துதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு பசங்களே பேச வைக்கிறாங்க, நீட் இல்லைனாக்கா ஏழை பசங்க டாக்டர் ஆக முடியாது அப்படின்னு பேசுறாங்களே, இது எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. இது வந்து சும்மா ஏனோதானு பேச முடியாது. ஏன்னா நான்லாம் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் தமிழ்நாட்டுக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்க அடுத்த பிரேக் டவுன் பாத்தீங்கன்னா, பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன தேவைப்படுதுன்னா நீட் ஒழிப்பு தான். நம்ம சுரேஷ் முன்னாடியில சொல்லியிருந்தாரு, தமிழ்நாடு வந்து நிறைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அடுத்த ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது இந்த நீட்டுங்கிற அந்த விஷயம்தான். இதுக்காக தான் பல வருஷமா நம்ம வந்து எவ்வளவோ செஞ்சா கூட, எவ்வளவோ ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்மளுக்கு செஞ்சா கூட, நம்மளுக்கு வந்து இன்னும் அந்த எனக்கெல்லாம் இன்னமும் அந்த இது போகல. இன்னைக்கு வந்து நீட்டை ஒழிக்கிறாங்களோ அன்னைக்குதான் எனக்கெல்லாம் தீபாவளி அல்ல சந்தோஷம் எல்லாமே அன்னைக்குதான். இல்ல, உரிமை போராட்டத்துல கொண்டாட வேண்டிய ஒரு நாள் வருதுன்னா அது நீட் ஒழிப்புனாலதான் நிச்சயமா அது நடக்கும்னு நம்ம நம்பலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நிச்சயமா நம்ம நம்புவோம். இப்ப அது வந்து பெரிய நீண்ட நெடிய ப்ராசஸ்ங்க. ஒரு காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தாதான் வந்து மெடிக்கல் சேர முடியுங்கிற இடத்துல இருந்து தாண்டி அதை வந்து நம்ம மெடிக்கல் எல்லாம் படிக்க முடியுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து அதை நார்மலைஸ் ஆக்கி நாமெல்லாம் படிச்சு, நாமெல்லாம் அடிப்படை கல்வி பெற்று, நாமெல்லாம் உயர் கல்வி பெற்று இப்பதான் ஒரு 2 ஜெனரேஷன். அதுல இன்னும் ஸ்கூல்ல கூட, கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எல்லா படிக்கிற குழந்தையாட்டும் படிக்க எல்லாரும் சொல்ற 2 படிப்பு தான், ஒன்னு டாக்டர், ஒன்னு இன்ஜினியர். ஆமா, அந்த ஒரு கனவை விதைச்சு இல்ல நம்ம எல்லாம் படிக்கிறதே கனவா இருந்தது. அதுக்கப்புறமா என்ன வந்துச்சுன்னா டாக்டர் இன்ஜினியர் படிக்கிறதே ஒரு கனவு. அதையெல்லாம் நம்ம ஒரு கனவா மாத்தி, ஏன்னா சமூகத்துல டாக்டருங்கிற படிப்பு, இன்ஜினியரிங்கிற படிப்பு என்ன வேலை செஞ்சதுன்னு சக மக்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அதுக்கு வந்து நம்ம சின்ன பிள்ளைங்க மனசுல அதையெல்லாம் விதைச்சு இங்க கொண்டு வந்து இப்படி உணர்ந்து விட்டா இன்னைக்கு டாக்டரே படிக்க முடியாது. அதாவதுங்க, இன்ஜினியரிங் வந்து நம்ம கையில இருந்துச்சுங்க. இன்ஜினியரிங்ல வந்து இதே மாதிரி என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அதே என்ட்ரன்ஸை கலைஞர் அவர்கள் நீக்கி யாரும் வேணா இன்ஜினியரிங் செய்யலாம்னு நம்ம சேர வச்சு, ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு, எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சு எல்லாரும் வந்து மிதமிஞ்சிய இன்ஜினியரிங் நம்ம உருவாக்கிட்டோம். அது இப்ப நம்ம திரும்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப திரும்ப அதுல குறை சொல்லுவாங்க. பாருங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க தான் வந்து அங்க தெரியுறாங்க, இங்க தெரியுறான், அது ஓட்டுறான், இது ஓட்டுறான், ஒரு பல்பு மாட்ட தெரியல. படிக்க வைக்க வேண்டியது நம்ம வேலை, அதை சரியா படிக்க வேண்டியதுதான் உன் வேலை. சரியா படிக்காத இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்கன்னா என் பிரச்சனை கிடையாது, அது அவனோட பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து சமூகத்திலையும் பாதிப்பு ஏற்படுத்துமா இல்ல தனி மனித வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்துமானா அவன் பிரச்சனை. சரியான இன்ஜினியர்ஸையும் நான் எடுத்துக்குவேன். எனக்கு தேவையான, சமூகத்துக்கு தேவையான, இந்த அரசுக்கு தேவையான இன்ஜினியர்ஸை இந்த கவர்மெண்ட் உருவாக்கிக்கும் தேவையானதை. அதை தாண்டி தனி மனிதர்கள் சரியான இன்ஜினியரை உருவாகலைங்கிறது அவனோட பிரச்சனை. அது இப்போ ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண ஒரு கல்ல இருக்கிற ஒரு கல் தொழிலாளி, கல் உடைக்கிற தொழிலாளிக்கும் அதே படிப்பு அதே தரத்தை தான் நம்ம கொடுக்குறோம். அந்த கல் உடைக்கும் தொழிலாளியின் மகனும் இதே திட்டத்தின் பயன்பெற்று ஐஏஎஸ் ஆகிறாப்ல, டாக்டர் ஆகிறாப்ல, எம்எஸ் ஆகிறாப்ல, ஃபாரின் போய் படிக்கிறாப்ல, வருஷத்துக்கு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா சம்பாதிக்கிறாப்ல. அந்த கல்லுடைக்கும் தொழிலாளியின் மகனுக்கும் அந்த வசதி ஏற்படுத்தி கொடுத்து இந்த அரசு தான். ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், கார் வச்சிருக்கிற, வீடு வச்சிருக்கிற, சென்னையில வீடு வச்சிருக்கிற, கார் வச்சிருக்கிற அதே அந்த பிள்ளைக்கும் இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்குது. 2 பேரும் எப்படி பயன்படுத்திக்கிறாங்கிறத மேட்ரு. கல்லுடைக்கும் தொழிலாளியின் மகன் அதை முழுசா பயன்படுத்திட்டு முழுசா மேல வர்றாரு. அவனுக்காக சேர்த்து நம்ம ஒரு திட்டத்தை யோசிக்கணுங்கிறதா கலைஞர் வந்து சொன்னது. என்னைக்குமே நான் வந்து அடிமட்டத்துல யாரு இருக்கானோ அவனுக்கு சேர்த்து யோசிப்பேன். அதுல இருந்து மேல வர்றான்ல அவன் வந்துகிட்டே இருப்பான், அவன் வரட்டும். அதனால இவன் யாரோ ஒருத்தன் தப்பு பண்றதுனால அதை வந்து செய்யாம இருக்க முடியாதுங்கிறதா கலைஞரோட கூற்று. அதேதான் நம்ம சொல்றோம். அந்த இன்ஜினியரிங்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு தன்னிறைவு பெற்றோம்ல, அந்த தன்னிறைவு நாம மெடிக்கல்லையும் பெறணுங்கிறதா நம்ம நாட்டில் நினைக்கிறது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா என்ன பண்றதுங்க, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா அவன் வைத்தியம் பார்த்துக்க போறான். எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதா நம்மளோட அடிப்படை. அந்த பேசிக் தெரியாம இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா, எல்லாரும் லாயர் ஆயிட்டா, எல்லாரும் அதுவாயிட்டா, எல்லாரும் இதுவாயிட்டா என்ன ஆகும், சமுதாயம் நல்ல சமுதாயம் ஆயிடும். நாமளும் நெதர்லாந்து மாதிரி ஆயிடுவோம், நாமளும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி ஆயிடுவோம். ஒவ்வொருத்தரும் அப்ப இந்த சமுதாயத்தோட தேவை என்ன, ஒவ்வொரு ப்ரொஃபஷனோட தேவை என்னன்னு நம்ம தெரிஞ்சிடும். நம்மளுக்கு எல்லாரும் எல்லா ப்ரொஃபஷன் நம்பிதான் இருக்கிறோங்கிற பொறுப்பு வந்து எல்லாரும்
இப்போ எனக்கு ஒரு ப்ரொஃபஷன் தெரியுதுன்னா நான் பெரிய வளர்த்தி நினைச்சிக்க கூடாது. ஏன் நான் எவ்வளவு பெரிய என் ப்ரொஃபஷன் நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் இன்னொரு ப்ரொஃபஷன் நம்பிதான் இருக்கேங்கிற தெளிவு அப்ப அங்கதான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து மாறும், எல்லாம் மாறும். எல்லாமும் எல்லாத்தையும் கத்துக்கணுங்கிறது தான் அடிப்படை பண்பு. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். இப்ப அமெரிக்கா மாதிரி நாட்டுக்கு போனீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேனுக்கு எல்லாமும் தெரிஞ்சிருக்கணும். அவனுக்கு வந்து பிளம்பர் தெரிஞ்சிருக்கணும், ஃபிட்டிங் தெரிஞ்சிருக்கணும், மெடிக்கல் தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து அங்க சர்வை பண்ண முடியும். அந்த இடத்துக்குலாம் நம்மளாம் மாறணும். நம்ம வந்து இது தெரிஞ்சிருந்தா போதும், நம்ம சொபிஸ்டிகேட்டடா வந்து அடுத்தவங்க உழைப்ப சுரண்டித்தீங்களா அப்படிலாம் வர முடியாது. நீயும் கொஞ்சம் மெடிசன் தெரிஞ்சிருக்கணும், நீயும் கொஞ்சம் உன்னோட சீவேஜ் கிளீனிங் தெரிஞ்சிருக்கணும், நீயும் வந்து லேடி கூட வீடியோ போட்டிருந்தாங்க. யூகேலயோ இல்ல ஜெர்மன் போன்ற நாடுகள்லயோ உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா உடனே போய் நீங்க டாக்டர் பண்ண முடியாது. அதுக்கு 3 நாள் நீங்க வெயிட் பண்ணணும். 3 நாள் இல்ல, ஒருத்தர் வந்து யாரு சில பேர்லாம் சொல்றாங்க, நீங்க என்னதான் அமெரிக்கால வேலை பார்க்கலாம், ஆனா நீங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிறைய பேர் சென்னையில வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அமெரிக்கால இருந்து அப்பாயின்மெண்ட் போட்டு 1 மாசம் ஆகும். 1 மாசம் இருந்து நான் செலவு பண்ணி, அதுவும் இன்சூரன்ஸ் இருந்தாதான் அங்க மெடிசனே எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. இவ்வளவு அவங்க கஷ்டப்படுறதுக்கு சிம்பிளா ஒரு டிக்கெட்டை போட்டு வந்து அவங்க மெட்ராஸ்ல பாத்துட்டு போயிடுறாங்க. அப்படிதான் மெடிசன் அமெரிக்காவில் இருக்குது. தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. சோ அந்த உடம்பு சரினா உடனே எங்கேயோ போய் டாக்டர் மாணவி உடனே இது பண்ண முடியும். ஆமா, அங்க பார்க்க முடியாது, இங்க பாத்துடலாம். இங்க என்ன பெரிய பிரச்சனை இருக்குன்னா, அங்க தலைவலிக்கோ ஜுரத்துக்கோ ஈஸியா போய் நீங்க மெடிக்கல்ல வாங்கி சாப்பிட முடியாது. இங்க அந்த பிரச்சனை இருக்குது. அங்க இருக்கிறதுனால அங்க பிளஸ் என்னன்னா, டாக்டர் இல்லாம மெடிசன் எடுக்க முடியாது. இங்க இருக்கனால இங்க மைனஸ் என்ன அப்படின்னா, டாக்டர் இல்லாம மெடிசன் எடுக்கலாம். எல்லாரும் போய் வந்து மெடிக்கல்லையும் கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் ஆய்வும் பண்ணலாம். ஆமா, இப்ப வந்து படிச்சாதான் டாக்டர்னா நம்மளே இப்ப பல டாக்டர் ஆகி தான் கிடக்குறோம். சோ அதுல சில பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். அதனால இதெல்லாம் காரணம் கிடையாது. நீட்டு வேணாங்கிறதுக்கோ டாக்டர் படிக்க வேணாம், டாக்டர் படிக்க கூடாதுங்கிறதுக்கோ இதெல்லாம் சால்ஜாப்பு. இதெல்லாம் காரணம். ஒரு சமூகத்தின் தேவை என்னவோ அதை பொறுத்துதான் திட்டங்களோ அந்த உரிமைகளோ பார்க்கப்படுமே தவிர, ஒரு வலதுசாரி எண்ணத்தோட ஒரு என்ன சொல்ற ஒரு சங்கி பார்ப்பனி எண்ணத்தோட அதெல்லாம் பார்க்க கூடாது. ஒரு சமூகத்தின் தேவை என்னவோ அதன் பொறுத்து தான் பார்க்கப்படும். இப்போ வந்து 1000 பேருக்கு வந்து இத்தனை டாக்டர் வேணுங்கிறதா நம்மளுக்கு கணக்கு இல்லையா? 1000 பேருக்கு வந்து எத்தனை டாக்டர் இருக்கணும்? 14 டாக்டர் ஏதோ இருக்கணும். இப்பதான் நம்ம 1000 நம்மளுக்கு வந்து ஒரு டாக்டர், நம்ம தமிழ்நாடு பெண்ணை அச்சீவ் பண்ணிருக்கோம்னா 1000 பேருக்கு ஒரு டாக்டர் வச்சிருக்குது. அதை 14ஆ மாத்தணும். அதுக்கான வேலைகள் தான் இது. நம்ம 1000 பேருக்கு 14ஆ வச்சிருந்தோம்னா நம்மளும் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி மாதிரி மாறலாம், நம்மளும் யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி மாறலாம். அதுக்கான வேலைப்பாடுகள் தான் அது. இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னமும் நாமளும் வந்து பின்தங்கி போயிட்டு, இன்னமும் தேவையில்லாத மூட நம்பிக்கையா வந்து இன்னமும் வீட்டுல மருத்துவம் பார்த்துக்கிட்டு, மருத்துவத்தோட தேவை என்ன, சயின்ஸோட தேவை என்ன புரியாம இருக்கிற ஆட்களோட நிலைமை தான் அந்த சிடிஎல் நிர்மல்குமார், சீமானு, எடப்பாடி எல்லாரும் அந்த கும்பலோட கோஷ்டி தான் அவங்க.